ஷர்மிளா, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தின் ஆளுநர் ஆர்.என். ரவி இன்றோடு விடைபெற்றுக் கொள்வதை ஒட்டி அவரை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மற்றொன்று, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியையும் நேரில் சந்தித்து அவர் இப்போது வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தின் ஆளுநராக ராஜேந்திர விஸ்வாஸ் அர்லேக்கர் பொறுப்பேற்க இருப்பதை ஒட்டி கேரள மாநில ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று ஆளுநர் ஆர்.என். ரவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரடியாக சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதற்கு முன்னதாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியையும் அவர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் புதிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல புதிய ஆளுநராக கேரள ஆளுநராக பொறுப்பு வகிக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வாஸ் அர்லேக்கர் பொறுப்பு வகிக்க இருக்கிறார். அவர் பொறுப்பு வகிப்பதை ஒட்டி இன்றோடு தமிழக ஆளுநராக பொறுப்பு வகித்த ஆர்.என். ரவி விடைபெறுகிறார். தமிழக ஆளுநருக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றும் நிகழ்ச்சியிலிருந்து பல்வேறு சித்தாந்த ரீதியான அவருடைய உரைக்கு எதிர்வினை ஆட்சி கொண்டு இருந்த சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக திமுகவிற்கும் ஆளுநருக்கும் இடையே ஒரு கடுமையான வார்த்தை போர் நடைபெற்று அது அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தேசிய கீதம் வரை எதிரொலித்த நிலையில் அவருடைய மோதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மாற்றப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய ஆளுநராக தமிழகத்திற்கு பொறுப்பேற்க இருக்கிறார். தமிழகத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரியும் நியமிக்கப்பட இருக்கிறார். இப்ப ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் இன்று புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த மரியாதை நிமித்தமான பிரியாவிடை சந்திப்பு அரசியல் ரீதியாக பல்வேறு மோதல்கள் இருந்தாலும் நிர்வாக ரீதியிலான அந்த பிரியாவிடை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பு விழா நடைபெற்ற நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஷர்மிளா.